அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை நாளில் நம்முடைய வறுமை நீங்கி பண கஷ்டம் நீங்கி கோடீஸ்வர யோகம் பெறுவதற்குண்டான ஒரு எளிய வழிபாட்டு முறை குறித்து நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை யார் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையானது பண கஷ்டத்துலேருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான பொருளாதார முன்னேற்றம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான வழிபாடு, ஆனால் பவர்ஃபுல்லான வழிபாடு. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் செய்கிறது தான். இந்த வாரம் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் கூட தாராளமாக செய்யலாம். பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தவறாமல் செய்யுங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு பலன் நிச்சயம். சரி, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூடுதல் சிறப்பாக இன்று மாலை 6:25 நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி துவங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் 3:58 அப்படிங்கும்போது முடியுது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்த திதி. இது உங்களுக்கே தெரியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாகட்டும், எதிரி தொல்லையாகட்டும், பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகளாகட்டும், செய்வினை கோளாறாகட்டும், யமபயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கடவுள்னு பார்க்கும்போது காலபைரவர் சொல்லலாம். இவர் சிவபெருமானுடைய ஒரு அம்சம்தான். மேலும் யார் ஒருத்தங்க தொடர்ந்து காலபைரவர் வழிபாடு தேய்பிறை அஷ்டமியில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் உடனடியாகவே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்பிறை அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் ராகு கால வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இப்படி அஷ்டமி திதி இல்லைன்னா கூட நீங்கள் ராகு காலத்தில் பைரவர் சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவனுடைய எந்த பாகத்தை எந்தெந்த ராசிக்காரர்கள் பார்த்து வழிபாடு செய்யணும் என்பது குறித்து தனிப்பதிவு போட்டிருக்கேன். மேலும் மிளகு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது குறித்தும் சொல்லியிருக்கேன். போன மாதம் கூட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் முந்திரி பருப்பை வச்சு. இதெல்லாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ திதி நமக்கு இன்றைக்கி நாளைக்கு 2 நாள்லேயும் இருக்குது. கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்க எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடை பொறுத்த வரைக்கும், அதுவும் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதனால் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி மாலை 6 மணிக்கு மேலே போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு விடுமுறையாக இருக்குது அப்படிங்கும்போது காலை ராகு காலம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்துக்கு நமக்கு அஷ்டமி திதியும் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போகும்போது நீங்கள் மறக்காமல் செவ்வரளி மாலை வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் உங்களால் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா நிறைய மிளகு சேர்த்து தயிர் சாதம் செஞ்சு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் அதை படைச்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை நீங்கும். மேலும் எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பைரவனுடைய பாதத்தில் வச்சு அதன் பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறதும் உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்தி தரும், யம பயத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிளகு தீபம் ஏற்றுவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு வெள்ளை நிற துணியோ இல்லை சிவப்பு நிற துணியோ எடுத்துக்கோங்க. காட்டனாக இருக்கிறது நல்லது. அதில் 27 எண்ணிக்கையில் மிளகை வச்சு நல்ல ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒரு அகல் விளக்கு ஒன்று புதுசாக எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மூட்டையை நல்லா அந்த எண்ணெயில் முக்கி எடுத்து அதையவே நீங்கள் ஏற்றி வைக்கணும். இதுக்கு பேர் தான் மிளகு தீபம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ கோவிலுக்கு போக முடியாது, எங்கள் ஊரில் பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வீட்லேயே மாலை நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திலேயே நீங்கள் காலபைரவரை ஆவாகனம் செய்ய சொல்லி மனதளவுலேயே நீங்கள் வேண்டிக்கலாம். ஏன்னா படமெல்லாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது, தீப சுடராக தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். அதனால் நீங்கள் மனதுக்குள்ளே வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும். காலபைரவருடைய காயத்ரி மந்திரம் நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்லலாம். அதாவது ஓம் கால காலாய வித்மஹே காலஹஸ்த
தத்புருஷாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஓம் கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். வீடு நாம் 2 பேரும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சரி, இந்த டைட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம். இப்போ நம்மள நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தீர்க்கவே முடியாத பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். நிறைய கடன் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம், இல்லை தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போயிருப்பீங்க. இப்படியெல்லாம் வாழ்கிறதுக்கு வாழாமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு எப்போ தான் நல்ல காலம் பறக்கும் அப்படின்லாம் வந்து நொந்துக்குவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இதை சாதாரணமாகவே நீங்கள் வந்துட்டு செய்யலாம். இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு மாலை வந்து அஷ்டமி திதி துவங்குது இல்லையா, அதுவும் தேய்பிறை அஷ்டமி. அதனால் இன்றைக்கி செய்யும்போது உங்களுக்கு 100% உடனடி பலனே வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு இதையே செய்ய சொல்கிறேன். இது செய்யறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை. பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமைங்கனால அசைவம் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒருவேளை அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான ஒரு அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஷீட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதில் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேராகிராஃபாக எழுதினாலும் சரி, பாயிண்ட்டாக போட்டு எழுதினாலும் சரி. அது வந்து கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனைன்னு தோணுது, எதெல்லாம் வந்து தீரணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த பேப்பரில் வந்துட்டு எழுதுங்க. இது எழுதுறதுக்கு நீங்கள் ப்ளூ கலர்லேயோ பிளாக் கலர்லேயோ எந்த கலரில் இங்க் வர பேனாவை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு இதுக்கு கீழே நான் சொல்கிற இந்த பவர்ஃபுல்லான நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. இந்த நம்பரை பயன்படுத்தி நம்முடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நீக்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இது பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. பிரச்சனையெல்லாம் நீங்கள் இப்போ எழுதிட்டீங்க. கீழே லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 574, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, 781 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, 48. இதுவே தான். இப்போ நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் வந்து எழுதணும். ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். எங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோன்னா அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மிளகு வந்து தேவைப்படுது. இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. கிச்சனில் ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்கிற அந்த கருமிளகையே நீங்கள் வந்துட்டு 8ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அஷ்டமி திதி, அதனால் 8ன்னு வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த 8 மிளகையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு, இப்போ அந்த பேப்பரில் நம்மளுடைய பிரச்சனைகள் எழுதணும் பாருங்கள், அதை ஒவ்வொன்றையும் மறுபடியும் நீங்கள் ஒரு முறை வந்துட்டு படிங்க. இதுக்கு பேர் வந்து சங்கல்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மிளகை கையில் வச்சுட்டு நம்மளுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கிறோம். இதை நம்ம யோசித்து சொல்கிறதுக்கு இப்படி எழுதி வச்சதுனால நம்ம ஈஸியாக பார்த்து படிச்சிடலாம். அதன் பிறகு இந்த 8 மிளகையும் அந்த பேப்பரில் வச்சு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க. அந்த மிளகெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நல்ல பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இரவு தூங்கும்போது இதை உங்களுடைய தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. பாயில் படுத்துருக்கிறீங்கன்னா பாய்க்கடியில் கூட வச்சுக்கலாம், இல்லை பெட்டுக்கடியில் கூட வச்சுக்கலாம். மொத்தத்தில் இது உங்களுடைய தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அஷ்டமி திதி இரவில் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி செய்ய சொல்கிறேன். இப்போ நல்லா தூங்கி இருந்த பிறகு காலையில் எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நேரம் இருந்தாலும் சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கற்பூரம் இல்லைன்னா 2-3 கற்பூரத்தை வச்சு ஒரு அகல்லையோ இல்லை ஒரு தேங்காய் ஓட்டுலேயோ இந்த பேப்பரையும் மிளகையும் கற்பூரத்தை வச்சு நீங்கள் எரிச்சிட்றீங்க. இது எரியும் போது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்க, அதுக்குள்ளே என்னென்ன வேலை எழுதுனீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து ஒரு இமேஜினை வந்து கொண்டு வந்துக்கோங்க. அதன் பிறகு இதை வந்து நீங்கள் ஒரு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குளிக்கலாம். இது எரிக்கும்போது வாசலில் வச்சு எரிங்க. பிறகு வீட்டில் வந்துட்டு குளிச்சுக்கோங்க. தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா செய்யக்கூடிய நாளுக்கும் திதிக்கும் வந்து அவ்வளவு சிறப்பு உண்டு. எல்லாருமே செய்யக்கூடிய எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.